ஆமென், ஆமென். அப்படியாய் கொஞ்ச நேரம் சிந்திச்சு ஆண்டவருடைய கரத்தில் ஸ்தோத்திரம், அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்னாளுடைய அடைக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் திறந்து கொடுக்கிற ஒரு பெரிய மேன்மையை அவள் கண்டிருக்கிறாள். அதனால தான் அவளுடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல் இந்த வருஷத்தில் திறக்கப்பட வேண்டும். அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறணும். இன்னைக்கு அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அன்னாளை போல மனங்கசந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றினது போல இந்த கடைசி வாரத்தில், இந்த மாசத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அசைய பண்ண வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு அந்த சொன்னது போல அந்த அதிகாலையில தேவ சமூகத்தில் வந்து, உண்மைதான் எத்தனையோ முறை பண்டிகை தோறும் அன்னால் அந்த சபைக்குள்ள போனா, ஆனா அன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. இத்தனை ஆண்டுகள் சபைக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு இந்த வருஷத்துல நம்ம ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க பண்ண முடியும் என்று சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசலை நிச்சயமாய் திறப்பார். நிச்சயமா திறந்து கொடுக்க அவரால் முடியும். அன்னாலை போல மனங்கசந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினா நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கட்டும். அதே நேரத்தில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுது ஒரு அற்புதத்தை நடக்கும் என்று பார்த்தோம். இந்த இளைய குமாரனை குறித்து பார்க்கிறவன் எழுந்தான். இந்த வருஷத்தில் தூங்கி கொண்டிருக்கிற நாம் எழுந்து அசைய பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மளை கர்த்தர் அசைய பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் தூங்கி கொண்டு இருக்காதபடிக்கு நம்ம எழுவோம். பண்டி தவிடல்ல, நமக்கு பண்டி தவிடல்ல, கர்த்தர் ஒரு கொளுத்த கண்டை நமக்காக வைத்திருக்கிறார். அவன் எழுந்ததுனால தான் அந்த கொளுத்து கண்டு அவனுக்கு கிடைச்சது. ஒரு முத்திரை மோதிரம் கிடைச்சது, உயர்ந்த வஸ்திரம் கிடைச்சது. அன்னாளுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு வாசல் திறந்தது. இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கொளுத்த கண்டை கொடுத்தாரு. நீங்களும் நான் இன்றைக்கு எழுந்து தேவ சமூகத்தில் கடந்து வருவோம். இன்னும் தூங்க வேண்டாம். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், தூங்குறவனை தட்டி எழுப்பிடலாம், தூங்குறவன் போல நடிக்கிறவனை தட்டி எழுப்ப முடியாது. நடிப்பு வேண்டாங்க. இந்த வருஷத்துல தூக்கத்தின் நடிப்பு வேண்டாம். நானும் பரிசுத்தவான் தான், நானும் நீதிமான் தான், நானும் சபைக்கு போறேன், நானும் எல்லாம் செய்யறேன், அப்படி என்ன வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல் திறக்கப்பட நம்ம எழுந்து தேவ சமூகத்துல கடந்து போவோம். எழுந்து போவோம். நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாட்டி போடுவோம். நானே ஒரு தடையா இருந்துடக்கூடாது. சபைக்கு ஆராதனைக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது. எனக்கு அது எப்பொழுதுமே விரும்புகிற ஒரு காரியம். நான் சபைக்கு தடையா இருக்கக்கூடாது. இந்த ஆராதனைக்கு நான் தடையா இருந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த 25ஆம் தேதி நான் அந்த வேதனையில வந்து சபையில் உட்கார்ந்தேன். பெருமைக்காக அல்ல, எனக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் அதுதான். இருக்கணும், சபையில நான் இருக்கணும். செய்யறனோ செய்யலையோ, பாடுறனோ பாடலையோ, செய்தி கொடுக்கறனோ கொடுக்கலையோ, நான் சபையில போய் உட்காரணும். என்னுடைய பங்கு சபையில இருக்கணும். நமக்குள்ள அந்த எழுந்து புறப்பட்டு பாருங்க. நான் நேத்து முந்தா நாள் நினைச்சு பார்த்து 23ஆம் தேதி முழுமையா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். காலையில தொடங்கி மதியானம் வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த 23ஆம் தேதி அந்த நடந்த சம்பவம் அப்படி அது நினைத்த இன்றைக்கும் பயமா இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு பயத்தை கட்டளிட்டது அது. ஆனா ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஆனா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஆகவே நம்ம எழுந்து புறப்படுவோம். தேவன் மற்றவை எல்லாம் பார்த்து கொள்வான். அருமையான ஜனமே, மீண்டும் மீண்டும் சொல்றேன். பாஸ்டர்மாட்ட காலையில தான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு செய்தி கொடுத்துருங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னிடத்துல உணர்த்தினார், அவங்க போன வாரம் செய்தி கொடுக்கலையே, இந்த வாரம் கொடுக்க சொல்லு. நான் உடனே நான் ஜபத்திலே இருந்துட்டு அவங்க இந்த ரூமுக்கு வரும்போது சொன்னேன், இன்னைக்கு ஜப செய்தி கொடுத்துரு. இன்னும் இப்போ சொல்றீங்களே, நான் முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டேன். சரி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம ஒரு சாதாரணமாக செய்தியா இருக்கலாங்க. அதில் பாருங்க, மனங்கசந்து அழுதா, விண்ணப்பம் பண்ணினா, பொருத்தனை நிறைவேற்றினா, அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் எடுத்து போட்டா. அடைக்கப்பட்ட வாசல் திறந்தது. உங்க வாழ்க்கையில எது அடைக்கப்பட்டு இருக்கிறது? எது அடைக்கப்பட்டு இருக்கிறது? எந்த ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டு இருக்கிறது?
உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எது அடைக்கப்பட்டு இருக்கிறது நன்மை காணாம கத்திடத்துல மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணி பொருத்தனை நிறைவேற்றி பாருங்க. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். இங்கே பார்க்கிற இளைய குமாரன் எழுந்தா. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நான் திரும்ப அடிக்கடி நிறைய ஒரு 1000 முறை நான் சொல்லியிருக்கேன். பண்ணி தவிட்டுக்காக உங்களை என்னை அழைக்கல, பண்ணி தவிட்டுக்காக உங்களை என்னை அழைக்கல, கொளுத்த கண்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதை மீண்டும் உறுதிப்படுத்துறார். இந்த வருஷத்துல கொளுத்த கண்டு உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை அசட்டை பண்ண வேண்டாம், ஜப நேரத்தை அசட்டை பண்ண வேண்டாம், வருகிற அந்த நேரத்தை அசட்டை பண்ண வேண்டாம். கொளுத்த கண்டு பண்ணிக்காக அல்ல, பண்ணி தவிட்டுக்கு. அது பண்ணிக்காக வைக்கப்பட்டது. பண்ணி தவிடு உங்களுக்கு எனக்கு இல்லை, அது மனுஷனுக்கு, அது உலகத்துக்குரியது. பண்ணி தவிடு உங்களுக்கு எனக்கு கொளுத்த கண்ட கத்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா வருவோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எந்த காரியத்தில் வருவோம். உபவாச ஜெபமா ஓடி வருவோம், அதிகாலை ஜெபமா ஓடி வருவோம். நம்ம நினைச்சுங்க, இன்னைக்கு நான் அதிகாலையில ஜெபிக்கலன்னா பண்ணி தவிடா அல்லது கொளுத்த கன்றா, வேதம் வாசிக்கலன்னா கொளுத்த கண்டா பண்ணி தவிடா. நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம எழுந்து புறப்படலை அப்படின்னா அது வேதனையா மாறிடும். தயவு செய்து சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்களும் நானும் கொளுத்த கன்றை பெற்றுக்கொள்ளணும். ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை, முத்திர மோதிரத்தை, காலுக்கு பாதரட்சைகளை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபை கர்த்தர் தருவாராக. ஆயத்தப்படுவோம், எழுந்து புறப்படுவோம், மனம் கசந்து அழுவோம், விண்ணப்பம் பண்ணுவோம். நம்ம வைத்திருக்கிற ஏதாவது பொருத்தனைகள் ஆண்டோட சமூகத்துல நம்ம பொருத்தனை பண்ணி அதை விட்டு இருக்கோம், மறந்து போயிருந்தோம்னா அதை ஆண்டோட சமூகத்துல பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுவோம். நம்ம நினைக்கல இதுதானே கொடுக்கறது கொஞ்சம் பேசுறாங்க. இல்லைங்க, உங்க மறுதலம், உங்களுடைய அதாவது மறந்து போனதை கர்த்தர் நினைப்பூட்டுகிறா. எந்த விண்ணப்பத்தை நீங்க ஆண்டோட்டு இது நடந்த இதை நான் செய்வேன், இது செஞ்சா இது நான் செய்வேன், இந்த காரியத்தை நான் ஆண்டவருக்காக செய்வேன், எந்த பொருத்தனை பண்ணினீங்களோ அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். கடந்த நாட்கள்ல இந்த மிஷனரி காணிக்கு வரும்பொழுது என்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசம். எனக்கு என்று சொல்லி நான் எடுத்து வைத்திருக்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டு 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன். ஆண்டவரே, இதற்கு மேல நான் போட்டு அதை அனுப்பிச்சுட போறேன். உடனே அதை அனுப்பிச்சுட்டேன். ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல பல ஆயிரங்கள் செலவு வந்ததுக்கு மேல, நம்ம எல்லா காரியத்துக்கு மேல செலவு எனக்கு. ஆனா அத்தனை கத்த நேர்த்தியா நடத்தினா. ஏன்னா தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமாய் கொடுக்கறதுல உண்மையா இருக்கும்போது, நிச்சயமா கத்த நம்ம அந்த பொருத்தனையில உண்மையா இருக்கும்போது நிச்சயமா கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. நம்ம அதில் உண்மையா இருப்போம். எழுந்து தெய்வ சமூகத்துல காத்திருப்போம். இந்த வருஷத்துல ஒரு கொளுத்த கன்றை பெற்றுக்கொள்வோம். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஒரு விசை கூட உடைய வார்த்தைக்காய் நன்றி. ஒரு சாதாரணமான வாயிலிருந்து ஆண்டவர், அருமையான சகலிருந்து வார்த்தை வந்திருக்கலாம். அது உங்க வார்த்தை ஆண்டவரே. நாங்க அடைக்கப்பட்டதை திறக்கணும்னா, எங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் திறக்கப்படணும்னா ஆண்டவரை மனங்க சொந்து அழுகணும், விண்ணப்பம் பண்ணணும், எங்க பொருத்தனைகளை நிறைவேற்றணும் ஆண்டவரே. நாங்க எழுந்து புறப்படணும் ஆண்டவரே. எழுந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வரணுப்பா. ஒரு அற்புதம் எங்க வாழ்க்கையில ஒரு கொளுத்த கண்டு எங்களுக்கு வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இது வரைக்கும் இருந்த பண்ணித்தவிடு மாறட்டுப்பா. பண்ணித்தவிடாது கிடைக்காதுன்னு காலங்களை மாட்டி ஒரு கொளுத்த கண்டி உயர்ந்த வஸ்திரத்தையும் ஆண்டவரை பாதரட்சைகளையும் முத்திரை மோதிரத்தையும் எங்களுக்கு இந்த ஆண்டுல தாங்கப்பா. இந்த ஆலயத்தை உங்க மகிமையினால நிரப்புங்கப்பா. இந்த சரீரத்தை உங்க மகிமையினால, உங்க ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் நடத்துங்க. இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. ஒன்றிலும் குறையில்லாம நிறைவானதை, மேலானதை, நன்மையானதை தாங்கப்பா. அந்த ஆண்டில கொளுத்த கண்டு பெற்றுக்கொண்டு என்று சாட்சியை கேட்க உதவி செய்யுங்க. முத்திர மோதிரத்தையும் வெண் வஸ்திரத்தையும் பாதரட்சைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இன்னைக்கு இருக்கிற இந்த பண்ணித்த விட்டுட்டு எழுந்து நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.